அத்தியாயம் 6. விஸ்வம் லேடிஸ் ஹாஸ்டல் என்று பெயர் போர்டு வாசலில் வரவேற்றது. காவியாவின் கம்பெனியிலிருந்து சுமாராக 1 கிலோமீட்டரில் மெயின் ரோட்டில் இருந்து வலதுபுறமாக பிரியும் ஒரு சிறிய சாலையில் இருந்தது. நடுத்தரமான ஹாஸ்டல் என்பது தெரிந்தது. வெளியே சில 2 சக்கர வாகனங்கள் நின்று கொண்டிருந்தன. பெரிய கேட் இருந்தது. திறந்து கொண்டு உள்ளே சென்றான். வேறு ஆள் நடமாட்டம் இல்லை. அமைதியாக இருந்தது. வேலை நாள் என்பதால் பெரும்பாலான பெண்கள் வேலைக்கு சென்றிருக்கலாம். மெயின் கட்டிடத்துக்கு வெளியே ஒரு சிசிடிவி கேமரா தெரிந்தது. வரவேற்பு என்று ஒரு சிறிய போர்டு கண்ணுக்கு தெரிந்தது. நேராக அங்கே சென்றான் அரவிந்தன். நடுத்தர வயது பெண்மணி ஒரு கையில் ஒரு வார இதழை வைத்து படித்து கொண்டிருந்தவர் ஆள் அரவம் கேட்டு தலையை நிமிர்த்தி பார்த்தார். காவல் உடையை பார்த்ததும் முகத்தில் சற்று பதட்டம் வந்தது தெரிந்தது. எழுந்து நின்றவள் அரவிந்தனை பார்த்து கேட்டாள், வாங்க சார், யாரையாவது பார்க்கணுமா சார்? வணக்கம், நான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் அரவிந்தன். ஒரு மர்டர் சம்பந்தமா விசாரணை. நீங்க யாரு? மர்டர் என்ற வார்த்தையை கேட்டதும் அந்த பெண்மணி நடுங்குவது நன்றாகவே தெரிந்தது. என்ன சார் சொல்றீங்க? யாரு சார் மர்டர் ஆனது? நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீங்க பதில் சொல்லவே இல்லையே. நான் லதா சார், இந்த ஹாஸ்டல் வார்டன். ஓனர் திருவான்மையூர்ல இருக்காங்க. அவங்க பேரு யசோதா. ஓகே, இறந்து போனது உங்க ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற காவியான்ற பொண்ணு. நேத்து நைட்டு மர்டர் நடந்திருக்கு. ஐயோ, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாச்சே சார். அவ எல்லார்கிட்டையும் நல்லா பழகுவா. அது இருக்கட்டும், நேத்து அந்த பொண்ணு எத்தனை மணிக்கு கிளம்புனாங்க? ரிஜிஸ்டர் ஏதாவது மெயின்டைன் பண்றீங்களா? பண்றோம் சார். இங்க தங்கி இருக்கிற பொண்ணுங்க வெளியே போறப்பையும் உள்ளே வரும்போதும் கண்டிப்பா கையெழுத்து போட்டுட்டு தான் போகணும்னு ரூல்ஸ் வச்சிருக்கோம். அதோட கெஸ்ட் ரிஜிஸ்டர்னு தனியா வச்சிருக்கோம். இருங்க, உடனே பார்த்து சொல்றேன் என்று சொல்லிவிட்டு ரிஜிஸ்டரை புரட்டினாள். நேற்று நைட்டு 7 மணிக்கு ஹாஸ்டலுக்கு வந்திருக்கா. 8:50க்கு கையெழுத்து போட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போயிருக்கா சார். ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கதால நடந்தே போயிடுவா சார். ரீசெண்டாக அவங்கள பார்க்க யாராவது கெஸ்ட் வந்திருக்காங்களா? இல்லை சார், காவியாவோட அப்பா அம்மாவை தவிர வேற யாரும் கெஸ்ட் இதுவரைக்கும் வந்ததில்லை சார். எத்தனை ரூம் இங்கே இருக்கு? எத்தனை பேர் தங்கி இருக்காங்க? மொத்தம் 10 ரூம் இருக்கு. இப்போது 18 பேர் தங்கி இருக்காங்க. பெரும்பாலும் எல்லோரும் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க தான் சார். சில பேர் பிபிஓவில் வேலை பார்க்குறாங்க. அவங்க பெரும்பாலும் நைட் ஷிஃப்டில் வேலை பார்க்குறதால இப்போ தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. காவியா தங்கி இருந்தது ரூம் நம்பர் 5. அவளோட தங்கி இருந்தது வள்ளிங்கிற பொண்ணு. அந்த பொண்ணு வேற ஒரு ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்க்குறா. இப்போ ஆஃபீஸ் போயிருக்கா. ஓகே, அந்த ரூம் டூப்ளிகேட் சாவி இருக்கா? இருந்தா எடுத்துக்கிட்டு நீங்களும் கூட வாங்க. கேட்டவுடன் சற்று தயக்கத்தோடு சாவியை எடுத்துக்கொண்டு அவனை பின் தொடர்ந்தாள். சார், ஓனர் ஈவினிங் தான் சார் வருவாங்க. அப்ப பார்த்துக்கலாமே சார். அவங்க என்ன திட்டுவாங்க. இது ஒரு மர்டர் கேஸ், ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். நேரம் கடத்த முடியாது. ஈவினிங் எங்க எஸ்ஐ ஒருத்தர் வாரண்டோட வருவார். உங்க ஓனரையும் விசாரிப்பார். அதோட காவியாவோட தங்கி இருக்கிற வள்ளியையும் விசாரிப்பார். இப்ப நான் பார்க்க போறது ஒரு மேலோட்டம் தான். கவலைப்படாம வாங்க. 2 பக்கமும் எதிரெதிரே பார்த்த மாதிரி அறைகள் இருந்தன. சில அறைகளின் கதவுகள் கொஞ்சம் திறந்திருந்தன. ரூம் நம்பர் 5 கண்ணில் தெரிந்தது. பூட்டை திறந்து உள்ளே சென்றனர். 2 கட்டில்கள் போடப்பட்டு இருந்தது. படுக்கைகளும் மற்ற துணிகளும் ஒழுங்காக அடுக்கப்பட்டு அலமாரிகளில் வைக்கப்பட்டு இருந்தது. அறை வெகு சுத்தமாக இருந்தது. காவியாவின் கட்டில் மற்றும் அவளின் பொருட்களை மேலோட்டமாக ஆராய்ந்து பார்த்தான். ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் சில மாத்திரைகளும் 2 சிரப் பாட்டில்களும் இருந்தது. தன்னுடைய செல்போனை எடுத்து அந்த மாத்திரை அட்டைகளை போட்டோ எடுத்து கொண்டான். சில புத்தகங்கள் கட்டிலுக்கு அருகில் அடுக்கி வைக்கப்பட்டு இருந்தது. பெரும்பாலும் ஆங்கில நாவல்கள் தான் இருந்தது. அந்த அடுக்கில் ஒரு புத்தகம் மட்டும் தனித்து தெரிந்தது. மனித உளவியல் பற்றிய ஒரு புத்தகம் அது. இதை ஏன் காவியா வைத்திருக்கிறாள் என்று அவனுக்கு குழப்பமாக இருந்தது. அந்த புத்தகத்தை மட்டும் கையில் எடுத்து கொண்டான். கட்டிலுக்கு பக்கத்தில் ஒரு சிறிய டீப்பாய் இருந்தது. அதில் ஒரு லேடிஸ் வாட்ச் இருந்தது. அதன் பக்கத்தில் ஒரு டேபிள் கேலண்டரும் இருந்தது. அதில் அந்த மாதத்தின் சில நாட்கள் மட்டும் வட்டமிடப்பட்டிருந்தது. அதையும் போட்டோ எடுத்து கொண்டான். வேறு எதையும் தொடவில்லை. வெளியே வந்து விட்டான். வெளியே வந்தவன் லதாவிடம் இருந்து ரிஜிஸ்டரை வாங்கி மேலோட்டமாக புரட்டி பார்த்தான். சந்தேகப்படும்படி ஒன்றும் இல்லை. அதை அவரிடமே கொடுத்துவிட்டு ஈவினிங் விசாரணையை பற்றி ஞாபகப்படுத்திவிட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்பி விட்டான். நேரு நகர் காவல் நிலையம். ஜீப்பை நிறுத்திய ஜெகன் உள்ளே சென்றான். அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன் சாப்பிட்டு கொண்டிருந்தார். வெயிட் செய்தான். சாப்பிட்டு முடித்து விட்டதாக ஒரு கான்ஸ்டபிள் வந்து சொல்லிவிட்டு போனார்.
அவரின் அறையை திறந்து கொண்டு உள்ளே சென்றவன் அவரின் முன் சென்று ஒரு சல்யூட் வைத்தான். எப்படியும் ஓய்வு வயதை நெருங்கிக் கொண்டிருப்பவர் என்பது தெரிந்தது. ஜாக்கிரதையாகத்தான் பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டான். ஐயா, நான் J6 ஸ்டேஷன் லா அண்ட் ஆர்டர் எஸ் ஜெகன். ஒரு கேஸ் சம்பந்தமா எங்க இன்ஸ்பெக்டர் அரவிந்தன் உங்களை பார்த்துட்டு வர சொன்னார் ஐயா. அறிமுகப்படுத்தி கொண்ட கையோடு கேஸ் விவரங்களை எடுத்துரைத்தான். இப்ப நடக்கிற அதே பேட்டர்ன்ல உங்க ஸ்டேஷன் லிமிட்ல ஒரு கொலை நடந்திருக்கிற தகவல் கிடைச்சதுங்க ஐயா. அந்த கேஸ் டீட்டெயில் ஒரு காப்பி வேணுங்க ஐயா. பேசி கொண்டிருந்த அவனை பார்த்தவர் கோபமாக பேசினார். அது எப்படி எங்க ஸ்டேஷன் லிமிட்ல நடந்த கொலையை பத்தி இவ்வளவு தகவல் கலெக்ட் பண்ணிருக்கீங்க? இப்ப வர சின்ன பசங்க எல்லாம் தேவையில்லாம அடுத்த லிமிட்ல மூக்க நுழைக்கிறதே வேலையா போச்சு. என்ன சொல்வதென்று தெரியாமல் ஜெகன் நின்று கொண்டிருந்தான். அப்படியே வெளியே போயிருன்னு சொல்லியிருப்பேன். டிஎஸ்பி கால் பண்ணி சொல்லிட்டாரு, அதான் பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லிக்கொண்டே எஸ்ஐ ஒருத்தரை கூப்பிட்டார். உள்ளே வந்த அந்த எஸ்ஐ மரியாதையுடன் ஒரு சல்யூட் வைத்துவிட்டு எதிரே நின்றார். அந்த நிசா கொலை கேஸ் ரிப்போர்ட் ஒரு காப்பி எடுத்து இவர்கிட்ட கொடுங்க. இவங்க என்ன கண்டுபிடிச்சு கிழிக்கிறாங்கன்னு பாப்போம். இருவரும் வெளியே வந்தார்கள். அந்த எஸ்ஐ ஜெகன் காதுக்கு அருகில் வந்து சொன்னான். அந்தால் எப்பவும் அப்படித்தான், கண்டுக்காதீங்க. நான் அந்த கேஸ் ரிப்போர்ட்டை ஒரு காப்பி ரெடி பண்ண சொல்லியிருக்கேன். நீங்க வெயிட் பண்ணுங்க. அந்த நிசா கேஸ் பெரிய தொந்தரவு சார். நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் எதுவும் கிடைக்கல. அவங்க வீட்டில் வேற கொலை பண்ணனவனே சீக்கிரம் கண்டுபிடிங்கன்னு ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு இருக்காங்க. பயங்கர ப்ரெஷர். சந்தேகப்படும்படியா யாரையாவது அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிங்களா? அந்த டிராவல் கம்பெனில வேலை செய்யற 3 பேர், அப்புறம் அந்த பொண்ணோட லவ்வர்னு 4 பேரை கைது பண்ணி விசாரிச்சோம். கேஸ் அப்படியே நிக்குது சார். அந்த கேஸ் ரிப்போர்ட்ல எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கோம் சார். அதுலேயே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் இருக்கு. நீங்க மொத்தமா படிச்சிருங்க. அதிலே ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு தன்னுடைய செல்போன் நம்பரை தந்தான். 1 மணி நேரம் காத்திருந்தான். ரிப்போர்ட் காப்பியை வாங்கி கொண்டு கிளம்பினான். அரவிந்தனின் செல்போன் ஒலித்தது. டிஎஸ்பியின் நம்பர். அழைப்பை எடுத்து செல்போனை காதில் வைத்தான். சொல்லுங்க சார், எங்க இருக்கீங்க அரவிந்தன்? உடனே கிளம்பி என்னோட ஆபீஸ்க்கு வாங்க. எஸ் சார். எனிதிங் அர்ஜென்ட் சார்? எஸ் அரவிந்தன். சென்னை சிட்டி லிமிட்ல இருக்கிற ஒரு ஐடி கம்பெனில ஒரு மர்டர். ஒரு பொண்ணு கொலை 2 நாளைக்கு முன்னாடியே நடந்திருக்கு. ஆபீஸ் 2 நாள் லீவு. அதனால இன்னைக்கு காலையில தான் பார்த்துருக்காங்க. 2 நாள் ஆனதால பாடி டீகம்போஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு போல. காவியாவோட மர்டர் பேட்டர்ன்ல தான் நடந்திருக்கு. நம்ம எஸ்பி மூலமாக நம்ம மாவட்டத்துல இதே பேட்டர்ன்ல 2 மர்டர் நடந்திருக்குன்னு சென்னை சிட்டி போலீஸ்க்கு தகவல் போயிருக்கு. அதனால சென்னை சிட்டி கமிஷனர் நாளைக்கு காலையில ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணி இருக்கார். எஸ்பி நம்மள அதில் கலந்துக்க சொல்லியிருக்கார். நேரு நகர் இன்ஸ்பெக்டரையும் வர சொல்லியிருக்கேன். நீங்க இப்ப என்னோட ஆபீஸ்க்கு வந்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே சார், இன்னும் அரை மணி நேரத்துல வந்துடுறேன் சார். சொல்லிவிட்டு செல்போனை கட் செய்தான். ஒன்று தெளிவாக புரிந்தது. ஒரு சைக்கோ கொலையாளி வெளியில் உலாவிக் கொண்டு இருக்கிறான். ஆனால் ஏன், எதற்கு, யார் அடுத்த